மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கி இருக்கிறது தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு. சென்னையை அடுத்த கோவளம் பகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களின் தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு தொடங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு சென்னையை அடுத்த கோவளம் பகுதியில் தொடங்கி இருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கியிருக்கும் இந்த தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீஷன், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். முப்பத்தி ஒன்றாவது தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு சென்னை அடுத்த கோவளம் பகுதியில் தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டில் கேரளம் முதலமைச்சர் சதீஷன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட தென் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா தலைமையில் இந்த மாநாடு தொடங்கியிருக்கிறது. முப்பத்தி ஓராவது தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கி இருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள், வளர்ச்சி திட்டங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான சுமூக நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட இருக்கும் சூழலில் தற்போது இந்த தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு தொடங்கி இருக்கிறது. காவிரி நீர் விவகாரம் குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் சூழலில் மாநாடு ஆனது மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் காவிரி நீர் விவகாரம் குறித்த முக்கிய ஆலோசனை நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் சூழலில் மாநாடு தொடங்கியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கியிருக்கும் இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் இந்த மாநாட்டு குழுவின் துணை தலைவராக இருக்கும் சூழலில் மற்ற தென் மாநில முதலமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருப்பதால் காவிரி நீர் விவகாரம் குறித்த பிரச்சனைகளுக்கு இந்த மாநாட்டில் ஒரு தீர்வு எட்டப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் சூழலில் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் துணை தலைவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றிருக்கும் சூழலில் தற்போது இந்த தென் மாநில முதலமைச்சர்களின் 31வது மாநாடு தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாகவும் மேகதாது அணை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் சூழலில் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று தற்போது இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டில் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் டெல்லி பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார். ஆறுமுகம், வணக்கம். தற்போது இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. இதில் என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்படலாம், என்னென்ன விவாதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வந்து 31வது தென்மண்டல முதல்வர்களுக்கான மாநாடு வந்து தற்போது துவங்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வந்து இந்த மாநாடு துவங்கியுள்ளது. அந்த மாநாட்டிற்கு அமித்ஷா தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து துணைத் தலைவராகவும் வந்து அங்க வகிக்கின்றனர். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரவந்த் ரெட்டி, கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார், கேரள முதலமைச்சர் சுதீசன், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த உள்துறை அதாவது முதன்மை செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாம் அமித்ஷா அவர்களை வரவேற்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்று மாநாடானது துவங்கியது. இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு மற்றும் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய உரிமைகள் தொடர்பான விவகாரங்கள் குறித்து பேசப்பட உள்ளது. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தென் மாநிலங்களின் அச்சங்கள் மற்றும் அது சார்ந்த நிலைப்பாடுகள் குறித்தும், மாநிலங்களுக்கு இடையேயான நிலுவையில் உள்ள நதிநீர் தகராறுகள் மற்றும் மேலாண்மை பிரச்சனைகள் குறித்தும், தென் மாநிலங்களின் நீண்ட கடற்கரை பகுதிகளின் பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஆறுமுகம், இந்த மாநாட்டில் கர்நாடக முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கிறார். ஏறத்தாழ காவிரி நீர் நதிநீர் பங்கீடு தொடர்பான எல்லா மாநிலங்களும் பங்கேற்றிருக்கும் சூழலில் அமித்ஷா தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் வந்து இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாகவும் மேகதாது அணை தொடர்பாக அவங்க விரிவான திட்ட அறிக்கையும் திரும்பவும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கா? இதில் ஏதாவது தீர்வு எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறா? அங்க இருக்கிற கள சூழல்கள் என்ன? அதாவது பத்மநாபன், அதாவது இந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு வந்து மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மத்திய அரசிடம் கோரிக்கைகளை முன்வைக்கவும் ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாபன், ஆறுமுகம், ஏற்கனவே மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதி பகிர்வை இன்னும் மத்திய அரசு வழங்கவில்லை என்று கடந்த ஆட்சியில் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதற்கான கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக இது தொடர்பாகவும் இன்று விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அது வந்து மாநாடு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில தான் இது குறித்து முழுமையான தகவல்கள் வந்து தெரிய வரும் பத்மநாபன். மாநாட்டுக்கு பின்னதாக அமித்ஷா அவர்களின் அந்த திட்ட பயணங்கள் என்ன? எந்தெந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறார்? எத்தனை நாட்கள் இங்கு இருப்பார்? அல்லது இன்று மாலையே புறப்பட வாய்ப்பு இருக்கிறதா? திட்ட விவரங்கள் என்ன? மதிய இடைவேளைக்கு பிறகு வந்து சுமார் 1 மணி அல்லது 2 மணி அளவில் வந்து மாமல்லபுரம் செல்கிறார். அங்குள்ள புராதன சின்னங்களான வெண்ணெய் உருண்டை பாறை, ஐங்கிரகம், அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில் ஆகியவற்றை சுற்றி பார்த்து கண்டு ரசித்து பின்னர் அங்கிருந்து சுமார் 3 மணி அளவில் சென்னை திரும்பி அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் பத்மநாபன். இன்றைய டெல்லி செல்கிறார். முழுமையான காட்சிகளோடு விவரங்களுக்கும் நன்றி ஆறுமுகம்.